75th year this month. So we wanted to celebrate it in a befitting manner. So let us all join in wishing him a very happy birthday. And now I request Mr. Nagar to speak a few words. வணக்கம். தம்பி ஜேகேவுக்கு என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். என்னடா தம்பி? இல்லையா? யார் அது? சின்ன பையன். இல்ல, இங்க இங்க ஒரு சின்ன பையன் தான். அதுதான் நான் சொல்ல வந்தேன். எனக்கு 8 வயசு சின்னவன். ரொம்ப மகிழ்ச்சி. ஜேகே இட்ஸ் மேஜிக்கல் இனிஷியல். ஜேகேன்னா ஜே கிருஷ்ணமூர்த்தின்னு எடுத்துக்கலாம், ஜெயகாந்தன் எடுத்துக்கலாம். அதே வரிசையில் எந்த விதத்திலையும் அவங்களுக்கு ஈக்குவலாக உங்கள் பேர் உங்களுடைய கலைவண்ணத்தில் இருக்குன்னு தான் நான் நம்புகிறேன். உங்களை நான் வந்து ஒரு கம்ப்ளீட் ஆர்டிஸ்டாக பார்க்குறேன். இந்த சென்ஸ் கிரேட் ஆர்டிஸ்ட் இஸ் தேர், விஸ்வம் சார் இருக்கார், தோட்டா தண்ணி இருக்கார். பட் வை யூ ஆர் டிஃப்ரெண்ட்? யூ கேன் ரைட், யூ கேன் எக்ஸ்பிரஸ் வாட் எவர் யூ திங்க், நாட் ஓன்லி இன் யுவர் லைன்ஸ் அண்ட் கலர்ஸ். உங்களால் எழுத முடியுது புறமப்படுற அளவுக்கு. ஸோ அதை எல்லாத்த விட மீறி அவர் ஒரு ஓவியர், அவர் ஒரு வந்து நல்ல எழுத்தாளர் என்றதை விட அவர் எல்லாருக்கும் நல்ல நம்பராக இருக்காரு. புதுசா அறிமுகம் தேவையில்லை. நான் 7 வருஷமா அவரோட பழகிறேன்ற மாதிரிலாம் அவர்கிட்ட கிடையவே கிடையாது. முதல் நாளே அவர் வந்து 7 வருஷமா இல்லை 70 வருஷமா தெரிஞ்ச மாதிரி தான் அவர் வந்து பழகுவார். அப்படித்தான் என்கிட்டையும் பழகினார். நான் வந்து சினிமாவில் நடிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் நடிகன் ஆவேனா இல்லையான்னு கூட எனக்கு சந்தேகம். ஆமா, இன்ஸ்டியூட்ல இருந்து அப்பவே ரொம்ப ரொம்ப அதாவது சென்னைக்கு வந்த புதுசு. ஸோ எல்லாருமே எனக்கு பிரமிப்பு. அப்படின்னும் போது ஒரு பெயிண்டர் அப்படின்னும் போது பிரமிச்சு பார்க்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் சாதாரணமாக தான் பேசினார் அவர். ஸோ அதுதான் எங்கிட்ட மட்டும் இல்லை, எல்லார்கிட்டையும் அந்த குவாலிட்டி இருக்கிறதுனால தான் நீ இன்னும் சின்ன பையனா இருக்க. சின்ன பையன். ரொம்ப நன்றி. என்ன ரொம்ப அழகா பேசுறதுக்கு பாரதி குமார் இருக்காரு, கிருஷ்ணகுமார் இருக்காரு. ஸோ மிக்க மகிழ்ச்சி. இந்த ரொம்ப நெருக்கமான இந்த விழா. ஸோ நல்லபடியா பார்க்க என்னுடைய பேச்சு அதை எடுத்துட வாழ்த்துக்கள். நீங்க உங்க எல்லாருக்கும் என்ன நன்றி. அவர்ன்றதை விட வந்து அவருக்கு பின்னால நீங்கள்லாம் இருக்கீங்கன்றதுதான் அவர்கிட்ட இருந்து கத்துக்க வேண்டியது. ஏன்னா அவர்கிட்ட பேசும்போதெல்லாம் தவறாம பேத்தியில ஆரம்பிச்சு மனைவியில ஆரம்பிச்சு குழந்தைகளை பத்தி பேசிக்கிட்டே இருப்பார். அவ்வளோ வந்து சரளமா வந்து எல்லாருமே குடும்பத்தை பத்தி அப்படி பேச முடியுமான்னு தெரியல. ஸோ அவர் இன்னைக்கு இருக்கிறது சிரிச்ச முகத்தோடு இருக்கிறது காரணம், அவருடைய சிந்தனை தடப்படாம இருக்கிறது காரணம் எல்லாரும் நீங்க தான். உங்களுக்கு தான் வாழ்த்துக்களும் நன்றியும் சொல்லணும். மகிழ்ச்சி. இங்க இருக்கிறதுல பெருமை வேணும். ஸ்பான்டேனியஸா ஒரு டிராயிங் வந்து So great evening, and thank you for our guest Nasir sir and Bharti sir. Because of JK, it possible that you all come here with your busy schedule, and all the artists come here to celebrate the birthday of JK, 75th birthday. So I am very happy today that all artists like from Chennai are here, and the JK is one of the favorite our studio artists.
So it's, always being, very polite and always have, like a very friendly manner. He was here with everybody. Then when he come here, he say, it's my 75th birthday. So last year I have here with his last birthday also I was in some other gallery. Because this year we'll do here. So please give me a chance and little time so that I can have little formality. Then we can invite all your distinguished guests. And I'm very happy that everybody today is successful. And again, I wish you a happy birthday. Also thankful to their family member always being here. And thank you all artists. Now, I request Dr. Bharati Krishna Kumar to release the book. He will be releasing the book and the first copy will be received by Mr. Nath. The Natpurai has been written by Dr. Bharati Krishna Kumar. That itself is a wonderful piece of art. Needless to say, everyone will be reading it when he is thumbing through the book. I request Dr. Bharati Krishna Kumar to kindly come here. We are all waiting for his speech, sir. Please come. எல்லா உயிரும் இன்பம் ஈர்க்க, எல்லா உடலும் நோய் தீர்க்க. எல்லா உயிரும் இன்பம் ஈர்க்க, எல்லா உடலும் நோய் தீர்க்க, எல்லா உணர்வும் ஒன்றாத உணர்வு நிறைந்த அவைக்கு தனக்காண்ட அப்புறம் சொன்னார், கலைக்கான உரிமையை தயாரிப்பாளருக்கு தர மாட்டேன், உனக்கு தான் தருவேன். ஏன் அப்படி சொல்றாரு? பணம் தர போல ப்ரொடியூசர், ஆனா பணம் கொடுக்கிறவனுக்கு உரிமை தர மாட்டேன், உனக்கு தான் தருவேன். நான் பேசி பார்க்கிறேன். தயாரிப்பாளர் சொன்னார், கதை கொடுத்தால் போதும். கதையை வாங்கி கொண்ட பிறகு திரைக்கதை எழுதி கொண்டு பாருங்கள். ஒரு 20 நாட்கள் உட்கார்ந்து திரைக்கதை எழுதி விட்டு இடம் போனேன். எழுதிட்டு என்ன பண்ணலாம், எங்கேயாவது ஒரு 5 நாள் டிஸ்கஷன் போகலாம் அப்படின்னு சொல்லி, போகலாமே, எங்க போகலாம் கேட்டேன். ஏற்காடு போவோமா? ஏற்காடு நல்லா இருக்குமா கேட்க? போனது இல்லை, அதனால போகலான்றீங்களா அப்படின்னு. ஆமா அப்படின்னு போனோம். அப்ப நான் சொன்னேன், போகும்போதே அந்த கதைக்கான விவாதம் நடக்கிற போதே கதையின் இசையமைப்பாளரும், கதையின் ஒளிப்பதிவாளரும், கதையின் பாடலாசிரியரும், கதையின் கலை இயக்குநரும் உடன் இருந்தால் பிறகு ஒரு 5 நாட்கள் அவர்களுக்கு இந்த கதையை விளக்கும் சிரமம் இருக்கிறார்கள். ஒரே வேலையாக முடித்து விடலாம். நான் அவர்களையும் அழைத்துக் கொண்டு வரட்டுமா கேட்டேன். யார் யார் கேட்டார். ஒவ்வொருவராக சொல்லிக்கொண்டே வந்தேன். இசையமைப்பாளர் பிரபாகர், ஒளிப்பதிவு வீடாங்கு ரவிசங்கர், பாடல்கள் கவிஞர் பரணாமன், கலை இயக்குனர் JK ஜெயக்குமார், நம்மவர், அவர் என்ன வார்த்தை, நம்மவர், நம்மை அறிந்தவர், போகலாம். அப்படி போய் நாங்கள் ஒரு 5 நாட்கள் அந்த JK-யோடும் இந்த JK-யோடும் அந்த கதைக்கான விவாதம் நடந்தது. அது ஒரு தனி கதை, அது திரைப்படம் ஆகவில்லை. ஏனென்றால் அந்த கதையினுடைய மூலக்கதையில் அந்த கதாநாயகன் இறந்து போவதாக JK எழுதியிருக்கிறார். திரைக்கதையில் நான் அவன் இறந்து போவதாக இல்லாமல் சுதந்திரமாக போய் தனியாக வாழ்வதாக திரைக்கதையில் கதையின் முடிவை நான் மாற்றி எழுதியிருந்தேன். உண்மையில் எனக்கு JK இடத்தில் அதை சொல்வதற்கு அச்சம். ஏனென்றால் தன் கதையை அப்படி மாற்றுவதற்கான உரிமையை அவர் தருவாரா என்பது ஒரு பெரிய கேள்வி. யாருக்காக அழுதான் கதையை தான் செய்ய வேண்டும் என்று விரும்பி ஒரு பிரபலமான இயக்குனர் ஸ்ரீதர் கதையினுடைய திரைக்கதையை எழுதி கொண்டு போய் JK-யிடம் சொன்ன பிறகு இது என் கதை இல்லை என்று சொல்லிவிட்டார். பிறகு என்ன, இது யாருக்காக இருக்கிறது, இது என் கதை இல்லை, இது எடுப்பதற்கு நீங்கள் அனுமதியே
கேட்க வேண்டியதில்லை. இருந்தாலும் இது என் கதை இல்லை என்று சொல்லி அப்படி மாதிரி நிறைய ஏவிஎம் செட்டியார் ஒரு முறை கார் அனுப்பி வரவழைத்து ஏவிஎம் நிறுவனத்தில் அமர வைத்து ஜேகேயிடம் சினிமா எடுக்கலாம் இருக்கேன் சொல்லும், ஒரு நல்ல கதை இருந்தால் சொல்லும், சினிமாவுக்கு எதுக்கு நல்ல கதை. ஜேகே கேட்டதோடு இந்த தயாரிப்பு முயற்சி நின்று விட்டது. அச்சம் இருந்தாலும் கூட இன்றைய காலச்சூழலில் இந்த கதையின் கதாநாயகன் உயிர் வாழ்வது நியாயமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். எனவே கதையின் முடிவை தைரியமாக மாற்றி எழுதினேன். சாட்சி இருக்க அந்த கிளைமேக்ஸை மாற்றிய கதையின் முடிவை சொன்னேன். அதானே அவர் ஏன் சாக வேண்டும், அவர் இருக்கட்டும், நல்லா இருக்கு அப்படின்ட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அப்புறம் ஒரு விளக்கமாக சபையில் பேசுகிற சில வார்த்தைகளை சொல்லி அவர்களுக்காகலாம் நம்ம சாக வேண்டாம். அன்று கதையில் இறந்ததாக இருந்தாலும் இப்போது திரைப்படமாக இருக்கிற போது ஒரு உயிர் வாழ்வது என்று நீங்கள் எடுத்த முடிவு எனக்கு பிடித்திருக்கிறது. அவங்க இருக்கட்டும். அடுத்த வார்த்தை சொன்னார், என்னை நீங்கள் மீண்டும் உயிர்ப்பித்தது போல இருக்கிறது. தெரியும், அந்த கதையில் இறந்தது நான் தானே என்றார். ஆனால் தயாரிப்பாளர் இறந்தால்தான் படம் எடுப்பேன் சொல்லி கதையின் சோகமாக இருந்தால்தான் நான் படம் எடுப்பேன். நான் ஜேகே சொன்னேன், அவர் அப்படி சொல்கிறார். அப்பதான் ஜேகே சொன்னார், ஏன் கதையின் உரிமையை அவருக்கு எழுதி தர மாட்டேன் என்று இப்போது உனக்கு புரிந்ததா என்று கேட்டார். இப்போது புரிகிறது. அப்ப தயாரிப்பாளர் வர வந்தார். தயாரிப்பாளர் படம் எடுப்பது மட்டும்தான் நம்ம வேலை, கதை எங்கள் வேலை, அவர் இருப்பார். அப்ப தயாரிப்பாளர் கேட்டார், அவர் உயிர் பிழைச்சு கார் ஏறி எங்கேயோ போற மாதிரி கதை முடியுது, எங்க போறார்? ஜேகே சொன்னார், யாருக்கு தெரியும், எப்ப வருவார் யாருக்கு தெரியும், அவர் சோதனமா எங்கேயோ போறார், எப்ப வேணா திரும்ப வருவார், உண்மை வேலை என்ன, படம் எடுக்கிறது தானே. அது நடக்கல. ஆனால் திரைப்படமானால் என்ன அனுபவம் கிடைத்திருக்குமோ அதனிலும் மகத்தான அனுபவத்தையும் இன்பத்தையும் அந்த 5 நாட்கள் ஜேகேயோடு இருந்ததும் இந்த ஜேகேயோடு இருந்தும் நான் பெற்றிருக்கேன். இந்த புத்தகம் அவ்வளவு அனுபவங்களை பேசுகிறது. இந்த புத்தகத்தில் ஒரு பகுதி குழந்தைகளுக்கு என்ன கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நாசர் பேசுகிற போது சொன்னார். வழக்கமான உரையாடல் பேசுகிற போது தன் மனைவியை பற்றி, தன் குழந்தைகளை பற்றி, குறிப்பாக தன் பேத்தியை பற்றி, தன் தகப்பனை பற்றி, தன் மாமனார்களை பற்றி, தந்தை வழி அந்த பக்கம் ஒரு மாமனார், ஒரு தாத்தா கம்பராமாயணம்லாம் படிக்கிற இலக்கியம் படிக்கிறார், இன்னொரு தாத்தா வஸ்தார், ரைட்டா? இப்படி ஒவ்வொன்றையும் உரையாடலில் ஆனால் ரொம்ப முக்கியமாக நான் உணர்ந்த விஷயம் என்ன என்றால், அது ஒரு துளி கூட அவைகளில் பெருமித உணர்ச்சியோ தற்பெருமையோ கர்வமோ இருந்தது. மாறாக உணர்வுபூர்வமாக தான் உணர்ந்ததை, தான் அனுபவிப்பதை, தான் வாழ்ந்ததை பரிமாறிக்கொள்ளும் நேர்மை உணர்ச்சியை தவிர வேறொரு உணர்ச்சியை நான் ஜேகேயில் பார்த்தேன். எனவே எத்தனை முறை ஜேகே அதை சொன்னாலும் அதுப்பில்லாமல் திரும்ப கேட்கிற இன்பம் இருந்தது என்றால் ஒரே காரணம், அது கர்வம் இல்லை, தற்பெருமை இல்லை, அன்பு இருந்தது. அந்த அன்பை சொல்லிக்கொண்டே இருப்பார். உங்களை பற்றி உங்களை பார்த்தது, ஒரு சாப்பிட்டதை, அவர் உங்களை பற்றி விட்டுவிட்டது, குடும்பத்தை, நண்பர்களை பற்றி, அவரை விட்டு எப்படியும் பலர் அவரை விட்டு மாடிக்கு போயிருந்தார்கள். இந்த திறந்த வெளி மாடி எல்லாம் சமைத்து இந்த முன்னுரையை நான் படித்து காட்டுகிறேன். எல்லாம் சமைத்து வைத்து விட்டு சபையை நடத்திக் கொள்வதற்கு போதுமான தனிமையையும் தந்து விட்டு போயிருக்கிறார். அது எவ்வளவு பெருந்தது. பலவர்களும் சாப்பாடே கிடைக்காது, சாப்பாடும் கிடைக்கும், சாப்பாட்டுக்கு பிறகுமான ஒரு தனிமையும் ஆட்டம் போடுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க. அப்புறம் நாங்கள் ஆட்டம் போனால் நிலவு எரிக்கும், நிலவு எங்களோடு சேர்ந்து சாப்பிடுவோம். அது எவ்வளவு ஆச்சரியமான சந்தோஷம். நான் எப்போது ஜேகே வீட்டுக்கு போயிருக்கிறேனோ அப்போதெல்லாம் மழை போடுறோம். எப்போதெல்லாம் நான் சொல்வேன், நான் வரும்போதெல்லாம் நீ மழையை வர வைக்கிறாய், அவர் சொல்வார் நீ மழையை கூட்டிக் கொண்டு வருகிறாய். எப்படியோ நாங்கள் சந்தித்த போதெல்லாம் மழை இருந்திருக்கிறது. மழை ஒரு சாட்சியாக இருந்தது. அதுவும் ரொம்ப ஆச்சரியமான மழை பார்த்துக்கிறது. சபையை கலைத்து போடுகிற மழை.
இப்போ எல்லாத்தையும் தூக்கிட்டு தலைதறிக்கு ஓடுகிற மழை கிடையாது. அப்படி ஒரு பூத்துவரலாக இருக்கும். அதை அனுபவித்துக் கொண்டே இருந்து சாப்பிடுகிற ஒரு இன்பத்தை, அதில் இலக்கியம் இருக்கும், ஒரு ஓவியம் இருக்கும், அப்படி எல்லாமே இருக்கும். அவைகள் எல்லாவற்றையும் தொகுத்துத்தான் இந்த புத்தகத்திற்கு நான் ஒரு முன்னுரை எழுதுகிறேன். ஆனால் அது அச்சில் நான் பார்ப்பதற்கு முன்பாகவே அதை பல பேர் படித்து விட்டார்கள். படித்து பல பேர் என்னிடத்தில் கூப்பிட்டு பேசிவிட்டார்கள். இப்ப கூட இவர் சொன்னார், நீங்க சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். இந்த புத்தகத்தில் பார்த்தாக்கா ஒரு திரையுலகத்தில் அவரது அனுபவங்கள் பார்த்தீங்கன்னா மொழி சார்ந்த புலமை எங்கெல்லாம் எப்படியெல்லாம் வேலை செய்யும் என்பதற்கான உதாரணங்கள். அதில் நம்ம மொழி ரொம்ப நுட்பமான ஒரு மொழி. சின்ன பிழை வந்தாலும் கூட பொருள் ஃபுல்லாக மாறிடும். ஒரு எழுத்து கூடுனாலும் பொருள் மாறிடும், ஒரு எழுத்து குறைஞ்சாலும் மாறிடும். எதுவுமே மாறலைன்னாலும் கூட உச்சரிக்கிற விதம் மாறினா பொருள் மாறிடும். அப்படி ஒரு மொழி மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்தாருன்னு சொல்றதுக்கு பதிலாக ஒரு சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தான், மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்தாருன்னு போட்ட உடனே ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆகிறார். அப்ப உச்சரிக்கிற தொனியில பொருள் மாறுகிற ஒரு படத்துல ஷூட்டிங்ல கதாநாயகன் டேப் வாசிக்கிற ஒரு காட்சி, இசைக்கருவியை வாசிக்கிற டேப் வாசிக்கிற ஒரு கை. அவர் டீம்ல இருக்கிற ஆர்ட் டிபார்ட்மெண்ட் அவர்கிட்ட கூப்பிட்டு ஒரு டேப் வேணும் என் நாளைக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன். மறுநாள் 4 டேப் வரும், செல்லோ டேப். டேப் கேட்டார்ல, ஒரு செல்லோ டேப் வரும். ஒருத்தர் டேப் ரெக்கார்டே கொண்டு வர டேப் கேட்டார்ல, அதுக்காக இன்னொருத்தர் இன்னும் கூர்மையா யோசிச்சு ஒரு குழாயே கொண்டு வர டேப் தான் கேட்டேன் அப்படின்னு. இது எவ்வளவு நுட்பமாகவும் எவ்வளவு அதிர்ச்சியாகவும் இருக்குங்கிறது திரைப்படத்துறையில் பணியாற்றவர்களுக்கு தெரியாது, எல்லாருக்கும் தெரியாது. ஏன்னா ஒரு 150 பேர் கூடியிருப்பாங்க, 150 பேர் வேலை செய்யறதுக்கு காத்திருப்பாங்க. ஷார்ட் கேமரா சொல்ல போற நேரத்துல ஒரு பொருள், எந்த பொருளை கேட்டு அவர் எழுதினாரோ அது வல்லாத வேறொரு பொருள் இருந்ததுன்னா அந்த உரிய பொருள் வருகிற வரையில 150 பேரையும் நிறுத்தி வைக்கணும், வேற நின்று போய் ஆர்டிஸ்ட் நடந்து வரணும், இது வரைக்கும் வரணும். அந்த கேமரா மார்க் பண்ணுவாங்க, தரையில ஒரு சாக் பீஸ்ல கோட் போடுவோம், பெரிய சாக் பீஸ்ல ஒரு கோட் போடுவோம். ஆர்டிஸ்ட் இருந்தால் ஆர்டிஸ்ட் விடுங்க பார்த்துட்டு பேசி கரெக்டாக அந்த சாக் பீஸ் கிட்ட நின்றணும். ஏன்னா அதை தாண்டினா அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகிடும். ஆர்டிஸ்ட் பிளர் ஆயிடும். ஆர்டிஸ்ட் பிளர் ஆகாமல் இருக்கணும்னா அந்த கோட்ல நிற்கணும். இப்போ இந்த கோடு போடுறதுக்கு ஒரு சாக் பீஸ் தேவைப்படும். எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு ஆர்டிஸ்ட் எல்லாம் சொல்லி ஆர்டிஸ்ட் டயலாக் சொல்லி கொடுத்து மூவ்மெண்ட் சொல்லி கொடுத்து லைட்டு செட் பண்ணி எல்லாம் பண்ணி முடிச்ச பிறகு இப்போ கோடு போடுறது சாக் பீஸ் தேவைன்னா சாக் பீஸ் அப்படின்னா செட்டு பூரா எதிரொலிச்சு அந்த ஏவிஎம்ல கடந்து ஆர்காட் ரோடுக்கு பெட்டிகள் வரைக்கும் ஒரு 1/2 மணி நேரம் வச்சு பாத்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் நிறைய சாக் பீஸ் தேவைப்படுறது எவ்வளவு? ஒரு சாக் பீஸ் தான், ஒரு பாக்ஸ் நிறைய சாக் பீஸ் வரும். கத்தியெல்லாம் திரும்ப இப்ப ஆர்டிஸ்ட்க்கு டைலாக் மறந்துடும், மூமெண்ட் மறந்துடும். திரும்ப எல்லாம் ரெடி பண்ணி இப்போ சாக்கு கோடு போட்டுட்டு முடிச்சுட்டா இதோட முடிஞ்சிருமானா முடியாது. எப்பெல்லாம் நீங்க சாக் பீஸ் தேடுறீங்களோ அப்பெல்லாம் சாக் பீஸ் இருக்காது, சாக் பீஸ் தேடி போவாங்க, அது நடக்கும். அதான் டேப் வேணும்னு கேட்டா ஒருத்தர் இன்ச்சு டேப்பும் ஒருத்தன் செல்லோ டேப்பும் ஒருத்தன் குழாய் டேப்பும் கொண்டு கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஆர்டிஸ்ட் அடிக்கிறதுக்கு சவுக்கு வேணும், எழுதியிருக்காரு சவுக்கு வேணும். ஆர்டிஸ்ட் வந்தாச்சு, ஹீரோ வந்தாச்சு, ஹீரோ அப்படி சவுக்கில் புரட்டி நான் ஆணையிட்டாலும் அடிக்கணும். எல்லாம் ரெடி. சவுக்கு வந்துச்சாப்பா பணம் வச்சு ரெடியா? ரெடி. 2 கொண்டு இருக்கோம், 6 அடி 1, 9 அடி 1, எதை வேணா பயன்படுத்திக்கங்க அப்படின்றாங்க. சரி, ஷார்ட்ல கொண்டு சவுக்கு கொடுக்குறாங்க, நல்ல சவுக்கு கம்பு, சுத்திர சவுக்கு இல்லை. நீ என்ன கேட்ட? சவுக்கு தானே. 6 அடியில் ஒரு சவுக்கு கம்பு, 9 அடியில் ஒரு சவுக்கு கம்பு. இப்போ அசலாக சுத்துறதுக்கான சவுக்கு வர வரைக்கும் நிற்கும், மொத்த வேலையை நிற்கும். இதெல்லாம் களத்துல இருக்க அனுபவங்களை எழுதிக்கிறார். நான் தான் சொன்னேன், புத்தகம் என்பது முழுக்க ஒரு துளி கூட கற்பனை இல்லை. ஜேகே பார்த்தது, ஜேகே பேசினது, குழந்தைகளோடு பேசினது,
எல்லாவற்றையும் அனுபவங்களை மட்டும் ஒரு மனிதன் எழுதி போயிருக்கிறான். அது 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 வந்து இட்ஸ் வெரி ட்ரூத்ஃபுல். அது உண்மையா இருக்கு. உண்மையா இருக்கிற எல்லாமே அழகாக இருக்கு. அதை விட ரொம்ப முக்கியம் என்னன்னா, இதுக்கு ஒரு மொழி சார்ந்து ரொம்ப நுட்பமாக எழுத வேண்டிய அவசியமா இருக்காது. உண்மைக்கு ஒருபோதும் ஒப்பனையே தேவைப்படாது. அதே மாதிரி பிச்சைக்காரர்களை பற்றி ஒரு சின்ன கட்டுரை இருக்கு. அது ஒரு வரி இருக்கு. படிப்படியாக இந்த 15 ஆண்டுகளில் வளர்ச்சி அடைந்த பிச்சைக்காரர்களை நான் பேருந்து நிறுத்தங்களில் சிக்னல்ல பார்த்திருக்கிறேன் எழுதியிருக்கிறார். நான் பார்த்திருக்கேன். இது எப்படி நாடு வளர்ச்சி அடையுதோ, ஆமா, அப்படி ஆட்சியாளர்கள் பெருமைப்பட்டிருந்த மாதிரி, ஆமா, 15 வருஷமா ஒரே சிக்னல்ல பிச்சை எடுக்கிற ஆட்கள் அந்த வளர்ச்சி அடைகிறதையும் அந்த பிச்சை எடுக்கிற முறையும் அவங்க ஆளும் இந்த தோரணையுமே கூட மாறும். ஆமா, அது 15 வருஷமா பார்த்துட்டு அதுக்கு எதிராக ஒரு குரலை அவர் எழுதுகிறார். நான் பிச்சை போடுறது இல்லை அப்படின்னு. பிச்சை புகினும் கற்கை நின்று என்பது வேறு, பிச்சை இடுவது என்பது வேறு. நான் பிச்சை போட மாட்டேன், யாருக்கும் கொடுக்க மாட்டேன், யாருக்குமே. ஆனா அதுக்கு பதிலா எனக்கு சிறு சேவைகள், எனக்கு சிறு சர்வீஸ் பண்றாங்க இல்லையா, அவங்களுக்கு கொடுக்கணும். சக்கரங்கள் இருந்தாலும் என் சூட்கேஸை எடுத்துக்கொண்டு போவதற்கு நான் ஒரு போர்ட்டரை இப்பவும் கூப்பிடுறேன். எல்லாரும் சக்கர சூட்கேஸ்ல போயிட்டாங்க. அந்த சக்கரங்கள் பிளாட்பாரங்களின் மீது போவதில்லை. யாரேனும் அழைத்து சுமை கொடுப்பார்கள் என்று திருடாமல் பிச்சை எடுக்காமல் உட்கார்ந்துருக்கு வயிற்றின் மீது ஏறி போவதை நீங்கள் பார்த்திருக்கீங்க. அந்த எளிய மனிதர்களின் வயிற்றின் மீது அது ஏறி போகும். என் சூட்கேஸில் சக்கரங்கள் இருக்கிறது. ஆனால் அவர்கள் நான் சுழற்றுவதே இல்லை. அவர்களை எடுத்துக்கொண்டு வருவதற்கு உடனே நம்மளால சில பேர் சொல்லுவாங்க, மிடில் கிளாஸ் அல்லது அப்பர் மிடில் கிளாஸுக்கு நடுவில் சிக்கிட்டு போற குரூப் சார் காசு ரொம்ப கேட்போம் சார், அன்பு கேட்போம். அதெல்லாம் பொய். என் அனுபவத்தில் ஏழைகள் ஒருபோதும் பிரயாசப்படுவதில்லை. நீங்கள் நியாயமாக நடந்து கொண்டால் அவர்கள் எப்போதும் நியாயமாக நடந்து கொண்டார். என்னப்பா வேணும் சொல்லிட்டு கொடுங்க சார், இல்லப்பா சொல்லிடு, முடிஞ்சு போகும்போது 120 ரூபா கொடுங்க. அடுத்த முறை நீங்கள் வந்து இறங்குகிற போது லட்சம் பேர் வருகிற அந்த ரயிலில் உங்களை அந்த மனிதர்கள் கண்டுகொண்டு ஓடி வந்து உங்கள் சூட்கேஸை வாங்கி கொண்டு போகிற தருணம் இருக்கிற பாருங்கள். அது வெறும் ஒரு சுமை தூக்கும் தொழிலாளிக்கும் ஒரு மனிதருக்குமான உறவு அல்ல. அதை தாண்டி பசித்த ஒரு வயிறுக்கும், அது நிரம்ப வேண்டும் என்று விரும்புகிற ஒரு மனிதனுக்குமான ஒரு குரல். அங்கதான் பிச்சைக்கு எதிரான குரல். அந்த கட்டுரை எனக்கு அவ்வளவு பாடம் சொல்லும். பிச்சை கொடுக்காத யாருக்கு கொடுக்கணும்? ஹோட்டலில் கொடுக்கலாம். ஹோட்டலில் சர்வ் பண்றவங்களுக்கு கொடுப்போம், சர்வருக்கு கொடுப்போம். ஆனா அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் கழிச்சு அந்த எச்சலை எடுத்துட்டு இருப்பாங்க. பெரும்பாலும் நான் இப்ப பாக்குறேன், ஒரு 45 வயது 50 வயது 60 வயதை கடந்த பெண்கள் அந்த பணியை செய்கிறார்கள். பெரும்பான்மையான பெண்கள் இலை எடுத்து உடைச்சு தமாட்டாங்க. ஆனா அவங்களுக்கு என்ன கொடுக்கணும், அவங்க ஏதாவது கொடுக்கலாமா நம்ம யோசிக்கிறதே இல்லை. நம்ம யோசிக்கணும். கொடுத்த பில்லுல எந்த அமௌண்ட் போட்டிருந்தாலும் நீங்க கொஸ்டின் பண்ண போறோம். அப்படியே எல்லா கடையிலையும் ஒரே விலைன்னு எழுதி போட்டிருக்கேன்னு அர்த்தம்னா வாயை முடிக்கு வாங்கிட்டு போன்னு அர்த்தம். பிக்சட் பிரைஸுங்களுக்கு என்ன அர்த்தம்னா யூ ஆர் ஃபிக்ஸ்ட்னு அர்த்தம். பிக்சட் பிரைஸுக்கு அர்த்தம் வந்து நியாய விலை கடை இல்லை, யூ ஆர் ஃபிக்ஸ்ட், டோன்ட் பார்கெயின். கேமரா ஓடிட்டு இருக்கு சொல்லலாம், மூடிட்டு வாங்கிட்டு போன அர்த்தம். அங்க வந்து அப்படியே அந்த எதுவாக தான் கொடுத்துருவோம். ஆனா அவங்களுக்கு ஒரு 10 ரூபா ஒரு 20 ரூபா கொடுத்து பார்க்கணும். யார் தகுதி உடையவர்களோ, யார் உழைக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த உழைப்பை மதித்து தருகிற பணத்தை தான் தர வேண்டுமே தவிர படிப்படியாக வளர்ந்து அதிகாரத்தோடு நிறுத்தங்களில் வந்து நின்று பிச்சை எடுக்கிறவர்களுக்கு நான் பிச்சை போடுவதில்லை என்று ஒரு ஓவியர்
எழுதுவதில் ஆங்காரம் இல்லை, கோபம் இல்லை, அக்கறை இருக்கிறது என்பதால் அந்த இடத்தில் அதை விட இன்னொரு கட்டுரை இருக்கிறது. குழந்தைகளுக்கு எதையெல்லாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற கட்டுரை இருக்கிறது. நான் என்னுடைய முன்னுரையில் எழுதியிருக்கிறேன். பள்ளி கல்வித்துறையில் கல்வியை குழந்தைகளுக்கு போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் குழந்தைகளுக்கு, நான் அயல் நாடுகளில் போகிற போது நான் அதிகம் பார்க்கிற விரும்புகிற இடங்கள் பள்ளிக்கூடங்கள். அங்க இருக்கிற ஆசிரியர்களோடு உரையாடுகிறேன். நான் முதன்முறையாக என்னுடைய ஒரு அயல் நாட்டு பயணத்தில் கற்றுக்கொண்டேன். ஒரு டீச்சர் சொன்னாங்க, குட் டச் பேட் டச் கிடையாது. ஏன் சொல்லி தருவது இல்லையா கேட்டேன். எனக்கு ஒரு ஷாக் அது. ஏன் அவங்க சொன்னாங்க, நோ டச். ஒருவர் தொட அனுமதித்த பிறகு அது குட் டச்சா பேட் டச்சா என்று தீர்மானிக்கிற குழப்பத்தில் ஒரு பட்டிமண்டபத்திற்குள் குழந்தையை இறக்கி விடுகிற வேலையை நீங்கள் ஏன் செய்கிறீர்கள்? தொடாதே. யார் உரிமையுள்ளவர்களோ அவர் தொடுவார்கள். யார் தொட்டால் குழந்தைக்கு எந்த பாதிப்பு இல்லையோ அவர்கள் தொட்டுக் கொள்ளட்டும். மற்றவர்கள் குழந்தையை தொட வேண்டும் என்ற தேவையும் அவசியமும் இல்லை. நீங்கள் எங்கள் பள்ளிக்கூடத்தில் வருகிறீர்கள், குழந்தைகளை நீங்கள் பார்க்கலாம், ஒரு குழந்தையை கூட நீங்கள் தொடக்கூடாது. நீங்க சொன்ன முதல் கண்டிஷன் இருந்தான். ஆனால் அந்த குழந்தைகள் எல்லாமே எப்படின்னா பார்த்து தொட்டு கொஞ்சம் மாதிரி கண்ணெல்லாம் போடுமா இருக்கு. கண்ணம்லாம் வந்து காதுக்கு வெளியே இருக்கு. நமக்கு அப்படி வந்து பரபரங்குது. ஆனா முதல் நிபந்தனையே நோ டச். அப்ப குழந்தைகளுக்கு எதை கற்றுத்தருகிறார்கள் என்று கேட்டால், யாரும் தொடாமல் இருப்பதற்கு குழந்தையை கற்றுத்தருகிறார்கள். யாராவது தொட்டா என்று குழந்தை பின்வாங்கிவிடுகிறது. எனவே பாலியல் ரீதியாக ஒரு வன்முறைக்கான தொடக்கத்திலேயே தவிர்த்து விடும் பண்பை குழந்தைக்கு கற்றுக்கொடுத்திருக்கிறார்கள். சாலை விதிகள் கற்றுத்தருகிறார்கள். ஹவு டு கிராஸ் ரோட்ஸ். நான் பார்க்கிறேன் நெடுஞ்சாலைகள் என் அனுபவத்தில் சாலையை கடப்பதற்கு முன்பு நாய்கள் நின்று இருபுறமும் பார்த்து விட்டு போவதே நாய்கள் நின்று இருபுறமும் பார்த்து விட்டு அடிபடாமல் போவதே, மனிதர்கள் அடிபட்டு சாவதே நாய்கள் மாதிரி நான் பார்க்கிறேன். ஏன்னா பள்ளி கல்வியிலேயே அது இல்லை. அது ஒரு கட்டுரை வந்து குழந்தைகள் வீட்டுக்கு வந்தால் பெரியவரிடத்தில் எப்படி நடந்து கொள்வது, எப்படி வணக்கம் சொல்வது, எப்படி பேசுவது, எப்படி உரையாடுவது, மின் சாதனங்களை எப்படி கையாளுவது, அலைபேசிகளை எப்படி கையாளுவது, இவை எல்லாவற்றையும் குழந்தைகளுக்கு இவைகள் எல்லாம் கற்றுக் கொடுத்த பிறகுதான் குழந்தைக்கான பாடத்திட்டங்களுக்குள்ளேயே ஒரு கல்வி அமைப்பு நுழைய வேண்டும். இதெல்லாம் என்னுடைய நீண்ட நாள் கனவுகள் ஒன்று. அதை வந்து ஒரு காலத்தில் வாழ்க்கை பாதையில் அந்தன் செமினோவிச் மகரங்கோ 1920களில் ருஷ்யாவில் எழுதிய புத்தகத்தில் இருந்த உள்ளடக்கத்திற்கு ஒப்பான ஒரு கட்டுரையாக அந்த கட்டுரையை போட்டுகிறேன். நான் எழுதி ஒவ்வொரு குழந்தைக்கும் எது கற்றுத்தரப்பட வேண்டும் எல்லாவற்றையும். அது மாதிரி ஓவியங்களை பற்றி ஒரு கட்டுரை. ஒரு முறை யாராலும் போற்றப்படாத, யாராலும் திரும்பி பார்க்கப்படாத ஒரு ஓவியம் வேறொரு போட்டியில் பயங்கரமாக பரிசு பெறுவதையும் அங்கீகாரம் பெறுவதையும், ஒருவேளை அது ஃப்ரேம் கூட காரணமாக இருக்கலாம், ஓவியமே காரணமாக இல்லாமல் அதுக்கு பயன்படுத்தப்பட்ட அந்த ஃப்ரேம் கூட அந்த ஓவியத்திற்கான பரிசை தேடி இருந்தேன். நான் எங்கும் படித்தேன், உண்மையாக அதே தெரியாது. பிகாசோ ஒரு முறை ஒரு பெரிய ஓவிய கண்காட்சி வைத்திருந்தார். கதையாக கூட இருக்கலாம், ஆனால் நல்ல கதை. ஒரு ஓவிய கண்காட்சி வைத்திருந்தார். அந்த மொத்த கண்காட்சியில் எல்லோருக்கும் ஒரு ஓவியம் தான் ரொம்ப பிடித்தது என்று பிகாசோவுடன் சொல்லியிருக்கிறார். பிகாசோ வந்து கேட்டாராம், எந்த ஓவியம் என்று அழைத்து கொண்டு போய் காட்டியிருக்கார். இந்த ஓவியம் தான் எல்லோருக்கும் பிடித்தது. பிகாசோ பார்த்து விட்டு அதை தலைகளாக திருப்பி மாட்டிவிட்டு அது தலைகளாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு போனார். அவ்வளவுதான். அது அப்சைட் டவுனாக இருந்ததுதான் சாதாரண மனிதர்களுக்கு பிடித்திருக்கிறது. ஆனால் அது உண்மையில் அதை அந்த ஓவியத்தை பார்க்கும் திசை அது அல்ல. அதனால எது தகுதியுடையது எது தகுதியற்றது என்பதை காலம்தான் தீர்மானிக்கிறது. அந்த கட்டுரையினுடைய சாராம்சம் என்று நீங்கள் சொல்ல வந்தது அதுதான். அந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். செந்தமிழ்நாடு போதினிலே என்ற பாரதியாரின் பாடல் மதுரை தமிழ்ச்சங்கம் நடத்திய போட்டியில் 3வது பரிசு பெற்ற பாடல். அப்போ அதையும் கடந்து முதல் 2 பரிசு பெற்ற பாடல்களை எழுதிய கவிதைகளும் கவிஞர்களும் இருந்ததாக தேர்வுக்குழு நம்பி இருக்கிறது. ஆனால் முதல் 2 பரிசு பெற்ற கவிதைகளை தேடினாலும் கிடைக்கவில்லை.
மூன்றாம் பரிசுக்குரியதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட கவிதை தான் இன்றைக்கும் வாழ்கிறது, பேசப்படுகிறது. எனவே ஒரு ஓவியம் அவர் இந்த கட்டுரையில் நல்லா எழுதியிருக்கிறார். அது எதனால் மதிப்பிடுகிறது, எதனால் அது வெற்றி பெறுகிறது, எதனால் அது புகழ் பெறுகிறது என்பதை தீர்மானிக்க முடியவில்லை. அப்படி அவர் எழுதியது எல்லாம் படித்துவிட்டு ஒரு 2 வாரங்களுக்கு முன்பு இன்னும் சரியாக பேனா பிடித்து எழுத முடியவில்லை. அவர் எழுத கேட்டால் எனக்கு சொல்லி எழுதி பழக்கவில்லை. நான் எழுத வேண்டும் என்ற ஆசை. அப்புறம் ஒரு வழியாக ஓரளவு பேனா பிடித்து எழுத ஆரம்பித்த பிறகு ஒரு 2 மணி நேரத்திற்குள் இந்த புத்தகத்திற்கான ஒரு சிறிய மதிப்புரை அல்ல, நட்புரை எழுதியிருக்கிறேன். அதை நீங்கள் படிப்பீர்கள், வாங்குவீர்கள் என்று நான் திறமாக நம்புகிறேன். அது நடக்கும் என்பதற்காகவே இதை வாசிக்கிறேன். எப்போதும் அன்பினால் இதயங்களுக்கு வண்ணம் சேர்க்கிற ஓவியம், எப்போதும் அன்பினால் இதயங்களுக்கு வண்ணம் சேர்க்கிற ஓவியம், உரையாடல்களை கவிதைகளால் இட்டு நிரப்பும் சொல்லலாம், சிறிய கண்களால் அனைத்தையும் பெரிதிலும் பெரிதாக காட்டுகிற கவிதை, நெஞ்சத்து அகத்திலிருந்து மலர்ந்து பூத்து புன்னகைக்கிற இதயம், நன்னீர் கிணற்றில் பொற்குடம் நிறைகிற புதியோசை சிரிப்புக்குரியவன், எல்லாம் அறிந்திருந்தும் ஏதுமறியா குழந்தை போல் வியந்து கற்கும் மாணவன், மானுடத்தின் அமானுஷ்யங்களை ஓவியமாக்கிய வித்தைக்காரன், அனுபவத்தை கவியாக்கும் ஆற்றல் மிகு சொல்லாளர், செல்விருந்தோம்பி வருவிருந்து பார்த்திருக்கும் வாழ்வுக்கு உரியவன், தன்னை சார்ந்தவருக்கு அன்பினால் சாமரம் வீசும் அடியவன், தன் விரல்களால் விண்ணையும் மண்ணையும் இணைத்தவன், மொழியால் நிரப்ப முடியாத இடைவெளிகளை கூடலில் இணையில் மொழியால் நிரப்ப முடியாத இடைவெளிகளை தூரிகையால் நிரப்பியவர், பெண்ணுக்குள் இருக்கும் ஆண்மையையும் ஆணுக்குள் இருக்கும் பெண்மையையும் தரிசிக்க தந்த சித்தர். அவன் மறைந்த பிறகுதான் புதிர்களுக்கு கொம்பும் சிறகும் பிறந்தது. காளைகளுக்கு புதிய அர்த்தத்தை தன் கோள்களால் கற்றுக் கொடுத்த மந்திரக்காரர். 6256 white alto is blocking some car. Sorry. வானவில்லுக்கு 8வது வண்ணத்தை தூரிகையால் தொட்டுக் கொடுத்தார். வானவில்லுக்கு 8வது வண்ணத்தை தூரிகையால் தொட்டுக் கொடுத்தார். இப்படி சொல்லவும் வியக்கவும் இன்னும் எத்தனையோ வண்ணங்களால் நிறைந்த மனிதனே எங்கள் ஜே.கே. என்ற ஜெயக்குமார். அவரது இல்லத்திற்கு செல்லும் வரம் வாய்க்கப்பட்டவர்களில் நான் ஒருவர். வடசென்னையின் எல்லா இலக்கணங்களோடும் அமைந்திருக்கும் அந்த தெருவுக்குள் போய் 2 மாடி ஏறிய பிறகு நீங்கள் இதுவரை சென்றிராத ஒரு பூமிக்கு செல்லும் அனுபவத்தை அவரது இல்லம் நமக்கு தரும். அது ஒரு கலைக்கோயில். ஒழுங்கற்ற ஒழுங்கோடு அமையப்பட்ட அதன் அழகு உணரத்தக்கதே அன்றி உரைக்கத்தக்கது அன்று. கையில் வீணையுடன் அமர்ந்திருக்கும் சகலகலாவதியின் உயிர் தரிசனம், நவீனத்தின் எல்லா மடிப்புகளையும் ஒரு சேர விரித்தும் ஒழித்தும் வைத்திருக்கும் ஓவியங்களின் அணிவகுப்பு, உட்கார்ந்து ஆட உங்களை அசலாகவே அழைக்கும் ஒரு ஊஞ்சல் இந்த வீட்டில் இருக்கு. நிலவை விளக்காகி வைத்திருக்கும் ஒரு சிறிய மாடி தோட்டம். நாங்கள் அங்கு மனதால் ஒன்றனை இருந்த நாட்களில் எல்லாம் ஒரு சிறு மழை வந்து தூவி எங்கள் நட்பென்னும் பயிருக்கு உயிரூட்டிய அற்புதம் நிகழ்ந்தது. தற்செயலானது அல்ல. எப்போது முதன்முறை சந்தித்தோம், எங்கு சந்தித்தோம், எப்படி சந்தித்தோம் என்பதெல்லாம் எனக்கு மறந்து போனது. மறதியால் ஏதோ மிக மிக முன்பொரு பிறப்பில் இருந்தே உடன் இருக்கும் உணர்வை இருவரும் ஒருவருக்கொருவர் தந்தோம் என்பதே எங்கள் நட்பின் மேன்மை. நான் ஆசை சொன்னார். சில பேர்கிட்ட மட்டும்தான் அந்த மேஜிக் இருக்கு. யார் கூட பழகினாலும் பழகிறவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம கிட்ட மட்டும்தான் இவன் இப்படி உயிரை விட்டு பழகிறான்னு நினைப்பாங்க. ஆனா அவங்க எல்லார்கிட்டையுமே அப்படிதான் பழகும். அப்படி ஒருத்தங்க எழுத்தாளர் ஜெயகாந்தன் அவர்களது குருநாவல் ஒன்றை திரைப்படமாக்கும் வாய்ப்பு ஒரு முறை வந்தது. கதைக்கான உரிமையை எனக்கு எழுதிய ஜெயகாந்தன் அதன் திரைக்கதையை எழுதி விட்டுமாறு படித்தார். 20 நாட்களில் அந்த பணியை முடித்தேன். கதை விவாதத்திற்கு ஏற்காடு செல்லலாம் என்றார் திரு ஜெயகாந்தன். கதையை விவாதிக்கும் போதே திரைப்படம் தொடர்பான பிற தொழில்நுட்ப கலைஞர்களையும் உடன் அழைத்து செல்லலாம் என்ற எனது ஆலோசனை கைதட்டி மகிழ்ந்து வரவேற்றார் திரு ஜெயகாந்தன்.
யார் யாரையெல்லாம் அழைத்து வர போகிறீர்கள் என்று விசாரித்தார். இசை ஒளிப்பதிவுப்பாளர்கள் என்று ஒவ்வொரு துறைக்குமான ஆட்களை பற்றி சொன்னபோது ஒவ்வொன்றாக ஏற்று ஆமோதித்துக் கொண்டே வந்தார். ஒவ்வொருவர் பற்றியும் தான் அறிந்ததை சொன்னார், அறியாததை கேட்டு தெரிந்து கொண்டார். காலத்தால் சற்று பின்னோக்கி செல்லும் கதைக்களம் என்பதாலும் மிக மிக நுட்பமான உளவியல் சார்ந்த கதை என்பதாலும் கலை இயக்குநராக ஜெயக்குமாரை அழைக்கலாம் என்று கருதி இருப்பதாக சொன்னேன். மகிழ்ந்து சிரித்து அங்கீகரித்தார். நம்மவர், நம்மை அறிந்தவர் என்றார். எழுத்தாளர் ஜே.கே. ஓவியர் ஜே.கே.வுக்கு அளித்த இடம், அந்த இடம் எளிதானது. அதை தனது அன்பின் எளிமையால், அதன் நறுமணத்தால் அடைந்திருந்தார் ஜெயக்குமார். பிறகென்ன, எல்லோரும் 5 நாட்கள் ஏற்காடில் கூடியிருந்தோம். அது பற்றி ஒரு விரிவான கட்டுரையை உயிர்மை இதழில் நான் முன்பே எழுதியிருக்கிறேன். எங்கள் நட்பின் தொடர்ச்சி என்பது இயற்கையின் இயக்க விதிகளோடு இணைந்தது. எனவே நிலைத்தது, நீடுயர்ந்தது. இது அவரது எழுத்துக்கள் குறித்த மதிப்புரை அல்ல, எங்கள் அன்பின் ஆவணம். இந்த தொகுப்பிலும் ஒரு பணிவான வேண்டுகோள் என்ற ஒரு கட்டுரை இடம்பெற்றிருக்கிறது. ஆரம்ப கல்வி பெற தொடங்கியிருக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் கற்றுத்தர வேண்டிய செய்திகள் அடங்கிய ஒரு கட்டுரை. இந்த கட்டுரை ஒரு தனி பிரசுரமாக உருக்கொள்ள வேண்டும். பள்ளிக்கூடம் வீடு போலவும், வீடு பள்ளிக்கூடம் போலவும் இருக்க வேண்டும் என்பதை நான் எப்போதும் வலியுறுத்த வேண்டும். அவ்வாறு அமைந்தால் குழந்தைகள் உயரிய போற்றத்தக்க மானுட பண்புகளோடு பொலிவு பெற்று திகழ்வார்கள், வளர்வார்கள். அதற்கான வழிகாட்டியாக, வழித்துணையாக ஓவியர் ஜெயக்குமாரின் அந்த கட்டுரை அமைந்திருக்கிறது. ஒரு ஓவியம் தன் சொற்களின் வழியே எழுத்தாளனாகவும் ஏற்றம் பெற்ற இடம். பள்ளி கல்வித்துறைக்கும், பச்சிளம் குழந்தைகளுக்கும், அனைத்து ஆசிரியர்களுக்கும், பெற்றோர்களுக்கும், வாசிக்கும் பண்புடைய அனைவருக்கும் இந்த கட்டுரையை நான் நிபந்தனையின்றி பரிந்துரை செய்கிறேன். குழந்தைகளின் மீதும், சமூகத்தின் மீதும், எதிர்காலத்தின் மீதும் சமூக மனிதர்கள் கடைபிடிக்க வேண்டிய விழுமியங்கள் குறித்தும் ஆழ்ந்த அன்பும் அக்கறையும் பரிவும் கனிவும் கொண்ட ஒரு தகப்பன் சாமியின் கட்டுரை. மனமாற பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். எல்லோருக்கும் கற்றுக் கொடுக்கும், எல்லோரிடமும் கற்றுக்கொள்ளும் அகலமான, தூய்மையான இருவழி பாதையே ஜெயக்குமார். எனக்கு அவர் கற்றுத்தந்ததை உங்கள் எல்லோருக்கும் நான் இப்போது அறிய தருகிறேன். வேடம் தாங்கள் அவர் இல்லம். அவர் துணைவியார் என் தாயாரை போல அன்னலட்சுமி. எல்லாம் சமைத்துக் கொடுப்பதன்றி எங்களுக்கு ஒரு தனிமையும் அமைத்துக் கொடுக்கும் பெரும் கருணை கொண்ட அன்னை. மணக்கும், நிறைக்கும் விதம் விதமான 10-12 தொடுகறிகளோடு சபை தொடங்கும். நிலவு சேர்ந்து உண்ணும். சிறு தூரல் சுவை பார்க்கும். தொடுகறிக்கு தொட்டுக்கொள்ள நினைவுகள், தொடுகறிக்கு தொட்டுக்கொள்ள, அல்ல, தொடுகறிக்கு தொட்டுக்கொள்ள நினைவுகள், கவிதைகள், தத்துவங்கள், ஓவியங்கள், உணர்வுகள், அறிவு சிரிப்பு, ஆழ்கடல் கண்ணீர் என்று வெள்ளி முளைக்கும் வரை பிள்ளை விளையாட்டில் தழைத்து உறங்குவதென்று உடம்பு கேட்கும் போது ஓய்வு கொள்வது. தூய்மையான ஒரு தனி அறை தந்து நான் உறங்கும் வரை விழித்திருப்பார் இந்த தாய்மார். இறந்த காலத்தின் களைப்பெல்லாம் விலகி புதிதாக மேலும் சிறகுகள் முளைத்து எழுவேன். சோம்பல் முறிக்காமல் எழும் அந்த காலை பொழுது, ரொம்ப முக்கியம். சோம்பல் முறிக்காமல் எழும் அந்த காலை பொழுது களிப்பூறி கிடக்கும். எழுந்ததை உணர்ந்து ஒரு கோப்பை நிறைய சூடான காப்பியோடு காத்திருக்கும் ஜெயக்குமார் ஒரு தேவதூதன். காப்பி தந்த கைகளில் வண்ண திட்டுகள் பார்த்து திகைத்து என்னது என்று கேட்டதும் சொன்னார், எழுந்து வரைந்தேன், இதோ அந்த ஓவியம் என்று காட்டினார். ஈரத்துடன் வியர்த்து கிடந்தது வரையப்பட்ட பெண்ணின் உடல். ஈரத்துடன் வியர்த்து கிடந்தது வரையப்பட்ட பெண்ணின் உடல். அவள் உடலில் இருந்து வெளிப்பட்ட இளம் குளுமை என்னை சுற்றி கொண்டது. நான் சிரித்துக் கொண்டேன். எத்தனை மணிக்கு எந்திரிச்சிங்க என்றேன். 6 மணி என்றார். அப்போது மணி 8:30 ஆகியிருந்தது. எப்போதும் இப்படித்தானா என்று கேட்டேன். அன்றாடம் பஸ்கி எடுக்காதவன் குஸ்தியில் வெற்றி பெற முடியாது. அன்றாடம் பஸ்கி எடுக்காதவன் குஸ்தியில் வெற்றி பெற முடியாது என்றார் ஜே.கே. என்று அழைக்கப்படும் ஜெயக்குமார். நான் இப்போதெல்லாம் அன்றாடம் பஸ்கி இருக்கேன். கற்றுக்கொண்டேன். நண்பன், ஆசிரியனும் ஆனான்.
என்றும் மாறாத அன்புடன் பாரதி கிருஷ்ணகுமார். 22/3/2025 பஸ்க்கு எடுத்த நேரம் அதிகாலை 5 மணி. முடிந்தது. நான் இதை வாசித்து காட்டவும் வேண்டும் என்று நான் விரும்பினேன். எனக்கு தெரிய நான் எழுதிய ஒரு முன்னுரையை நான் ஒரு அரங்கத்தில் வாசிப்பது இதுவே முதல் முறை. என்னை எழுதவும் என்னை வாசிக்கவும் செய்தவனுக்கு நன்றி. அவனை நிகழ்த்தினான். எனவே அவனை நான் கொண்டாட விரும்புகிறேன். உங்கள் எல்லோரும் முன்னிலையும் அவனது பிறந்த நாளுக்காக. எந்த வயது என்று சொல்ல மாட்டேன். அது எண்ணிக்கை, அது ஒரு எண். அது நீங்கள் பிறந்த ஆண்டிலிருந்து நீங்கள் கூட்டி கழித்து பெருக்கிக் கொள்வது. மிக குறைந்த வயதில் தள்ளாடு முதியவர்களை நான் பார்த்திருக்கிறேன். முதுமையின் விளிம்பில் இளமை பொங்கும் ஆட்களை நான் பார்த்திருக்கிறேன். இளமை என்பது அது சுதந்திரத்தின் அடையாளம், அது உற்சாகத்தின் அடையாளம், அது அன்பின் தோழமையின் பரவசத்தின் உழைப்பின் அடையாளம். உழைக்கிறவன் இளமையாக இருக்கிறான். என்ன முடித்தான் குடும்பி கிட்டி எல்லாம் வச்சு கையில ஒரு சோடு கொடுத்தா சாமுராய் மாதிரி இருக்கான். சோடு கொடுத்தா வந்ததுல இருந்து அவர் உடை மாறி ஒரு சாமுராயாகவே தளபதி படத்துல தூரிகை தூக்கிய ஒரு சாமுராய் மாதிரி இருக்காருன்னா அந்த முகத்தில் தெரிகிற புரிவு வந்து உழைப்பின் அந்த அழகை இந்த அரங்கத்தில் நான் அந்த அழகு நிறைந்த அரங்கில் என் மனதுக்கு பிடிக்கும். நான் அடிக்கடி ஃபோனில் பேசும்போது அவர் ஐயா அப்படின்னாரு. அழகரே எப்படி இருக்கிறீர் என்று கேட்பேன். உங்கள் எல்லாரும் முன்னிலும் எங்கள் ஊரில் மதுரை அழகர்னா ரொம்ப விசேஷம். அவன் வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு அழகர். ஆமாம், எங்கள் ஊரில் அழகரா ரொம்ப விசேஷம். மதுரைக்காரன் யாரையாவது அழகரே அப்படின்னா ரொம்ப விசேஷம். யாரும் அழகரே கொண்டாடுவார். காக்கைக்கு தன்புக்கு ஆண்டுகளை நான் இந்த நாளுக்கு பிறகு இந்த நேரத்தில் நான் விரும்புகிற என்னை விரும்புகிற என் நண்பர்கள், என்னை ரசிக்கிறவர்கள், என் உறவினர்கள், மகள்கள் எல்லோருக்கும் இங்கே கூட இருந்தால் நல்லா இருக்குன்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இந்த விஷயத்தை செய்யணுன்றது என்னுடைய அபிப்பிராயமாக இருந்தது. பட் அதில் எங்களுக்கு ஒரு சின்ன கான்ஃப்ளிக்ட் இருந்தது. சின்ன வீட்டில் எங்கள் பிள்ளைகளுக்கு எங்களுக்கு ஒரு சின்ன கான்ஃப்ளிக்ட். நாட் ரீச் 75, நீங்கள் உள்ளதான நுழைஞ்சி இருக்கீங்க, நீங்கள் ஃபில் பண்ணலன்ட்டாங்க. நான் சொன்னேன் இது என்னுடைய பிறந்த 75வது பிறந்த நாள், அதுதான் நான் கொண்டாடுறேன். பிறந்த ஆண்டு நிறைவுன்னு அது ஒரு பேராசையா இல்லை. ஏன்னா ஜெயகாந்தன் சொன்னது போல ஒரு தடவை அவருடைய 68வது 65வது பிறந்த நாளுக்கு அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லலான்னு போயிருக்கும் போது அன்றைக்கு ஃபுல்லாக அவருடைய டெலிஃபோன் ஐ குடன்ட் கான்டாக்ட் டு டெலிஃபோன் ஆன் த சேம் டே. ஸோ அந்த நெக்ஸ்ட் டே என்ன பண்ணேன்னா நான் ஏர்லி மார்னிங் ஃபோன் பண்ணி ஐ ஜஸ்ட் ஃபோன் டு மை ஆத்தர் கிரேட். நான் சொன்னேன் நேற்றுக்கு சொல்ல முடியல, அதனால இன்றைக்கு நான் பர்த்டே சொல்றேன், கைண்ட்லி அக்செப்ட் மை கிரீட்டிங்ஸ். அப்போ அவர் சொன்னார் 65 வயதுக்கு பிறகு தூங்கி எழுந்து விழிக்கிற ஒவ்வொரு நாளும் பிறந்த நாள் தான், இன்னைக்கும் நீங்க பிறந்த நாள் வாழ்த்து சொல்லலாம். எனவே நான் மனப்பூர்வமாக எடுத்துக்கிட்டு சொன்னேன். அப்படி இந்த மாதம் 11ஆம் தேதி என்னுடைய பிறந்த நாள் வந்து போனது. ஒவ்வொரு நாளும் பிறந்த நாள் என்ற முறையில் அந்த பிறந்த நாளை கொண்டாடும் போது என் மனதுக்கு வந்த நண்பர்கள், என்னை ரசிக்கிற ஒரு அன்பர், என்னை வந்துட்டு இங்கே வந்துட்டு எப்போ ரிசப்டிவாக என்னை வந்து என்கரேஜ் பண்ணுற என்னுடைய செக்ரட்டரி அனைவருக்கும் வந்துட்டு ஒன்றா பார்த்துக்கிறது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். நல்ல வாழ்க்கை என்பது
உயர்வதற்கு எதுவாக இருந்தாலும் உயர்ந்த பிறகு நம்ம அன்புக்குரியவர்கள் நம்மளை பார்க்கணுங்கிறது தான் ஆசை. யாருக்குமே உணவு கொடுக்காமல், யாரையுமே விருந்து ஓம்பாமல், யாரையுமே கிட்ட சேர்த்துக்காம நான் ஒரு பெரிய ரதத்தில் வரேன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன கடைசியாக லாங்கிங் வரும்னா, இதை பார்க்கறதுக்கு என் உறவினர்கள் நிற்பாவா இருக்க மாட்டான். அப்படி இல்லாமல் ஒரு பெரிய நந்தவனம் போல அனைத்து குடும்பங்களோடும் என்னை விரும்புகிற அனைவர்களோடும், கலைஞர்களோடும், நண்பர்களோடும் இங்கே இருக்குது. ரொம்ப சந்தோஷம். ஒரு ஆர்டிஸ்டாகவே வந்துட்டு ஒரு சார் சொன்ன மாதிரி ஆர்ட் டைரக்டராக அது மாதிரிலாம் அங்கெல்லாம் கிடைத்த நட்பெல்லாம் இருந்தாலும் கூட இந்த 15 வருடமாக என்னை ஓவியனாகவே என்னை நான் அடையாளம் கண்டு இதுக்காகவே நான் இந்த வாழ்க்கையை வரணும்னு சொல்லி ஈவன் தோ என்னோட ஃபிலிம் டம் என்ன பெக்கன் பண்ணி இட் இஸ் இன்வைட்டிங் அண்ட் ஆஸ்க் காலிங் மீ டிமாண்டிங் மை ஒர்க் தேர் இன் மூவி, பட் ஐ ரெஃபரண்ட் ஃப்ரம் த டோட்டல் பண்ணிட்டு இது கூடயே இருந்து இதுதான் என்னுடைய வாசஸ்தலமாக இருக்குது. எல்கே தான் அண்ட் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஃபாதர் டூ. ஸோ இந்த இடத்துல உங்களை எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. உங்களுடைய வருகை